ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியட்டுக்கேன். நாம் இன்னைக்கு சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு ஏர்னிங் வெப்சைட் வந்திருக்கு. அந்த வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் என்னால் டெலிகிராம் சேனலில் தான் கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்னும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல. ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா எந்த ஒரு டெலிகிராம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் ஆப் வந்தாலும் நான் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு அந்த டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புது ஆஃபர் கிவ்வே இருந்தாலும் நான் டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவேன், ஓகேவா? மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் எடுத்தோடனே ப்ரொமோஷன் $25 சைனப் போனஸ்ன்னு இருக்கும். இது இன்னும் எத்தனை நாள் இருக்கும்னு எனக்கு தெரியல, ஓகேவா? பட் ஆனால் இன்னும் ஒரு October 10 வரையும் தான் இருக்கும், ஓகேவா? ஆமாம், இந்த October 10 வரையும் தான் இருக்கும். வேகமாக பார்க்குறவங்கன்னா இப்போயே வேகமாக இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து நீங்கள் $25 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போயே ஸ்டார்டிங்லேயே ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே சைன்அப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோடனே இங்கே சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் லோட் ஆகும், ஓகேவா? லோட் ஆனோடனே இங்கே கொடுக்குறது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே என்னோடய ரெஃபரல் லிங்க் இருக்கும், ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு மற்ற எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களோட ஆப்போட வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் ஆப்பாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வெப்சைட்டாகவே வச்சுக்கோங்க. அங்கே ஃபஸ்ட்டு உங்களோட எல்லாமே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸில் 0.0 இருக்கும். வித்ட்ரா பேலன்ஸில் எனக்கு எல்லாருக்கும் 0.0 தான் இருக்கும். உனக்கு மட்டும் எப்படி இருக்கும் 0.63 இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. இதை இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம வர போகிறோம், ஓகேவா? இங்கே வந்து எடுத்தோடனே இங்கே வந்து போனஸ்ன்னு இருக்கா, அதில் வந்து எனக்கு இப்போதைக்கு 0 இருக்குது. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல 25 இருக்குது, ஓகேவா? உங்களுக்கு வந்து போனஸ்ன்றதுல $25 இருக்கும் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே, ஓகேவா? அடுத்து இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சைடில் ஒரு 3 லைன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகும், ஓகேவா? உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேவா? டெய்லி வந்து 3.2% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஓகேவா? பர் ஹவருக்கு உங்களுக்கு 0.266 சம்திங் கிடைக்கும், ஓகேவா? உங்களுக்கு பர் டேக்கு $0.8 தருவாங்க, ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 55 நாள் தருவாங்க. அப்படின்னா 55 இன்ட்டு 0.8 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக $44 தருவாங்க, ஓகேவா? 55 நாள்னால் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு 12 நாள், ஓகேவா? 12 நாள் அது பாட்டு இன்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே ஆன் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் பை பண்ணுறீங்க, உங்களுக்கு 12 நாளில் உங்களுக்கு ஒரு $10 வந்துடும். அதை நீங்கள் விட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? இதில் எடுத்தோடனே இதில் எப்படி ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே ஓப்பன் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க. இங்கே போனஸ் பேலன்ஸில் உங்களுக்கு 25 இருக்கும், ஓகேவா? அதில் வந்து ஓப்பன் ஃப்ரம் போனஸ் பேலன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்து இங்கே அமௌண்ட் 25 இருக்கும். அதை பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆயிரும், ஓகேவா? இப்போதைக்கு என்கிட்ட பேலன்ஸ் ஃபண்ட் இல்லை, உங்களுக்கு ஆனால் பே ஆயிரும், ஓகேவா? பே ஆனவுடனே உங்களுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? பே ஆனவுடனே உங்களுக்கு இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு எனக்கு கரண்ட் ப்ராஃபிட் வந்து $0.63, ஓகேவா? நேற்று தான் நானே இதை ரிஜிஸ்டர் பண்ணேன், ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸ்பைரி வந்து 26 நவம்பர் வரையும் இருக்கும். பட் ஆனால் இதில் பேமெண்ட் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் தந்துட்டுருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு $10 இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ எப்படி விட்ரா பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சைடில் 3 லைன் கிளிக் பண்ணி விட்ரா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். விட்ரா ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லோட் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அட்ரஸ் இது பண்ணணும், ஓகேவா? அதுக்கு வந்து எப்படி பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி சைடில் 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் எதாவது விட்ரா பண்ணணுமோ அதோட உங்களால் ஃபினான்ஸ் அட்ரஸ் இல்லாட்டி ட்ரஸ்ட் வாலெட் அட்ரஸ் எதுனாலும், ஓகேவா? கிளிக் பண்ணி அதை மட்டும் நான் வந்து TRXை தான் எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா TRX வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக மற்ற எக்ஸ்சேஞ்சுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால் நான் TRX தான் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி அதை மட்டும் சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சேவ் பண்ணி அதிலே உங்களுக்கு எல்லாமே விட்ரால் ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மினிமம் விட்ரா வந்து $10 இருக்கணும். கமிஷன் வந்து 3.5% கமிஷனு. எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ, என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். வேறு எதுவும் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்கள் ஃபண்ட் லாஸ் ஆயிரும், ஓகேவா? இப்போதைக்கு வந்து என்னால் விட்ராவல் வந்து அமௌண்ட் வந்து 0.63 தான். நான் எனக்கு நேற்று தான் அது ஓப்பன் பண்ணனால இப்போதைக்கு எனக்கு இன்னும் ப்ராஃபிட் வரல. 12 டேஸ்க்கு அப்புறம் நான் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவேன். எல்லோரும் இதை மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 ஹவருக்குள்ளேயே சென்ட் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சர்வர் கிராஷாக இருந்துச்சுன்னா மட்டும் 1 டே கிட்ட ஆகும், ஓகேவா? மற்றபடி பேமெண்ட் எல்லாமே பக்காவாக தான் வந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் ரிப்ளை கன்ஃபார்ம் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனலில் இதை போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்துக்கோங்க. டெலிகிராம் சேனலில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.